கூலி படத்தை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா அதில் வந்து விண்டேஜ் ரஜினி, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு விண்டேஜ் ரஜினியை பார்க்குறோம். ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அந்த பழைய ஸ்டைலு, அந்த வாய்ஸ் கூட அந்த பழைய விண்டேஜ் ரஜினியில் அந்த வாய்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு போர்ஷன் வர்றாரு, அதெல்லாம் அல்டிமேட். உண்மையில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது படத்தில் ரஜினிக்கு உண்டான ரஜினி ரசிகர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஐட்டம் அந்த படத்தில் இருக்குது. இந்த பில்டப் சீன்ஸு, ஃபைட் சீக்வன்ஸு, அந்த ஒரு எதிர்பாராத வர்றது ட்விஸ்ட், அதெல்லாம் வந்து அவர் ரஜினி ரசிகர்களை குறிவைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். அதே நேரத்தில் ரஜினியை வந்து பழைய விண்டேஜ் ரஜினியும் நம்ம படத்தில் நிறையா காமிச்சிருக்கிறாங்க. படத்தில் நிறையா சொல்லலாம், ப்ளஸ்ன்னு சொல்லலாம், நிறையா சொல்லலாம். படத்தினுடைய லென்த்தி வேணால் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பட் ரெண்டு மணி நேரம் 50 நிமிஷம். மற்றபடி ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஷுவல் எஃபெக்டாக இருக்கட்டும், அந்த விஷுவல் பண்ண விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸுமே இருக்கும். ஒரு படத்தில் 100% ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த படத்துலனா நிறைய கிளை கதைகள் இருக்குது. அதை வந்து அவங்க டீட்டெயிலாக கொஞ்சம் பல இடங்களில் சொல்லாமல் இருக்காங்க. அது யார் வர்றா, இவங்க என்ன கேரக்டர், இவங்க என்ன கேரக்டர், இவர் யார், இவர் வந்து இன்ஃபார்மரா, போலீஸா, ரவுடியா, அப்படி இப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது.